ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அஷூர் ஸ்டோரேஜ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜ்னால் என்ன? ஸ்டோரேஜ்க்கும் டேட்டா பேஸ்க்கும் முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் அது சொல்லுங்கள். ஸ்டோரேஜ்னால் நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணலாம் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக அது பற்றி ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இஷ்டத்துக்கு கார்பேஜ் ஒரு டஸ்ட்பினில் எப்படி நம்ம எல்லாத்தையும் போய் போட்டுட்ருக்குறோம், அந்த மாதிரி தான் ஸ்டோரேஜும். என்ன வேணுமோ போட்டுக்கலாம், ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் அனாலிட்டிக்ஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணுறது உங்கள் திறமை தான். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் போட்டுக்கலாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் ஒரு ஸ்டாண்ட் அலோன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் இஸ் ஈஸி டு மேனேஜ், அதான் எல்லாத்தையும் போடலாம்ல. ஸோ இட் இஸ் ஈஸி டு மேனேஜ், இன்ட்ராக்ட் வித் அஷூர் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸஸ். பொதுவாக டேபிள் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், பிளாபுங்கிறது இங்கே கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, ஃபைலாக இருக்கட்டும், க்யூவாக இருக்கட்டும், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரேஜை நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். பேசிக்காக அப்லோட் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் டேட்டா பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணுறனால ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி அட்வான்டேஜ் டு யூஸ் ஸ்டோரேஜ் கைஸ், ஓகே. ஸ்டோரேஜில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அஷூர் ஸ்டோரேஜை பொறுத்த வரையும், ஓகே. இட்ஸ் ஆக்சசபிள் த்ரூ ரெஸ்ட் ஏபிஐ. அதாவது ரெஸ்ட் ஏபிஐனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஏபிஐஸை பாஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை எடுத்துப்போம், தேவையானதை போஸ்ட் பண்ணுவோம், வேணான்னா டெலீட் பண்ணுவோம், இல்லைனா புட்டுன்னு போட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா அது ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக பண்ணுவோம், விச் ஆர் கால்ட் ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டாக. போஸ்ட்மேனில் போய் ஹிட் பண்ணி புட்டு கெட்டு போஸ்ட்டு டெலீட்டு, இது 4 தான் இம்பார்ட்டண்ட்டு. அதை பண்ணிகிட்ருப்போம், கரெக்டாக. அதுக்கு தேவை க்யூ ஸ்டோரேஜ், டேபிள் ஸ்டோரேஜ், பிளாப் ஸ்டோரேஜ். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னே வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணால் அந்த ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ்னு வரும், ஓகே. ஸோ இதில் நம்ம எந்தெந்த ஸ்டோரேஜை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம்னா பிளாப் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், டிஸ்க் ஸ்டோரேஜ் வித் ஒன் ஹேண்ட்ஸ் ஆன். அதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், கவலையே படாதீங்க, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபீச்சர்ஸ். யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஆனால் கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லி. எனக்கு என்கிட்ட இப்போ டஸ்ட்பின் இருக்குன்னா அந்த டஸ்ட்பினில் போய் நான் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன்னா அது எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தானே, ஓகே. ஏன்னா எனக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸாக நான் போடுவேன். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா இந்த ஸ்நாக்ஸில் கவரப் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பையில் தானே போடுவோம் நம்ம, கரெக்டாக. மல்டி அக்கௌண்ட் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமா, என்ன டவுன்லோட் பண்ண முடியுமா, அப்லோட் பண்ண முடியுமா, டெலீட் பண்ண முடியுமா, ஆர்கனைஸ் பண்ண முடியுமா, க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா, பண்ணுவது, ஓகே. அதேமாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். செக்யூரிட்டி டாப் நாச்சில் இருக்கும். பொதுவாக ஸ்டோரேஜில் தான் நம்மளுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் தான் டேட்டா இருக்கும். லாக் அனாலிட்டிக்ஸ் மூலிமா என்ன வேணால் நம்ம எடுக்கலாம், ஓகேவா. அனாலிசிஸ்க்கு என்ன வேணால் யார் வேணால் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. அதனால் சப்போஸ் நம்ம இமெயில் ஐடி கூட அதில் தான் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் லாக் டேட்டா வெளில தெரியக்கூடாதுன்னா செக்யூரிட்டி பவர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஸ்டோரேஜுக்கு அதிக பவர்ஃபுல்லாகவே இருக்குது, ஓகே. அதேமாதிரி க்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும், ஓகே. இட்ஸ் அவைலபிள். பொதுவாக அந்த போர்ட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அஷூர் சர்வீஸை பொறுத்த வரையும், ஓகே. ஸோ இதுதான் அஷூர் ஸ்டோரேஜ், ஓகே. இப்போ நம்ம பிளாபு, டிஸ்க்கு, ஃபைலு இதை 3த்தையும் பற்றி பார்ப்போம். பிளாப் ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். பொதுவாக ஏகப்பட்ட அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, வீடியோஸாக இருக்கட்டும், பேக்கப்ஸாக இருக்கட்டும், சாரி ஃபார் சம்திங், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் நல்லா பயங்கரமாக மேசிவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிளாப் ஸ்டோரேஜ், ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், ஏகப்பட்ட அதுக்குன்னு ஒரு தனியாக சப்டைட்டில்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மேசிவாக இருக்கும். அது எல்லாத்தையுமே பெட்டாபைட்ஸ் லெவலில் இருக்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அதை நான் எந்த அளவு கால் பண்ணுறனோ அந்தளவு டக்குன்னு ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கும், ஓகே. செக்யூர் ஆக்சஸ் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நம்ம ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்லேயே பார்த்தோம். அந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் கீழே தான் இதெல்லாம் வரனால ஒன்றுனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஓகே. ஸோ ஜியோ ரிடக்டன்ட் ஸ்டோரேஜ் டு என்ஷோர் டேட்டா ரெசிலியன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி. டேட்டா ரெசிலியன்ஸ்னால் என்னென்னா எப்பேற்பட்ட தாக்குதல் வந்தாலும் டேட்டா உள்ளே இருந்து அது அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஹை அவைலபிலிட்டி அண்ட் டூரபிலிட்டின்னு சொல்லுவோம். பொதுவாக மல்டி ஜோன்ஸில் அவைலபிளாக இருக்கும். அடுத்த மாதிரி இன்டெகிரேஷன் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் எஸ், இட்ஸ் இன்டெகிரேஷன் ஃப்ரெண்ட்லி டூ, ஓகே. ரெஸ்ட் ஏபிஎஸ்க்கு கால் பண்ணுறதா இருக்கட்டும். பொதுவாக ரெஸ்ட் ஏபிஎஸ்க்கு தானே நான் பிளாப் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டுக்கு, இதுக்கெலாம். நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்க் ஸ்டோரேஜும் ஃபைல் ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணுவோம். பிளாப் ஸ்டோரேஜ் தான் ஆல்மோஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற
எல்லா மைக்ரோசாஃப்ட்டை தேர்ட் பார்ட்டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிளாப் ஸ்டோரேஜ் தான். பிளாப் ஸ்டோரேஜ் தான் இருக்கலே இம்பார்ட்டண்ட். அதனால இதில் மட்டும் தான் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைல் ஸ்டோரேஜ், டிஸ்க் ஸ்டோரேஜ் தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாப் ஸ்டோரேஜ் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபைல் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். ஃபைல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இதான் இதோட சிம்பிள். ஃபைல்னு உங்களுக்கே தெரியுது. ஃபைல் ஸ்டோரேஜ்னால் என்னது? எஸ்எம்பி அண்ட் என்எஃப்எஸ் ப்ரோட்டோகால்ஸ் தெரியும் போதே நிறைய பேருக்கு தெரியும். மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே சிஸ்டம், அதாவது மல்டிபிள் சிஸ்டமில் இருக்கும்போது ஒரே ஃபைலை எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்எஃப்எஸோட வேலை. கரெக்டாக? அதுதான் இங்கே க்ளவுடாக பார்க்கும்போது அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே அப்ளிகேஷன் இல்லை ஒரே ஃபைல்ஸை எல்லா இடத்துலையும் கான்கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு எடிட் பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தன் டக்குன்னு அந்த எடிட்டை பார்த்து அவன் திரும்பி அதே ஃபைலை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லோரும் ஒரே சர்வரில் கனெக்ட் ஆகி என்எஃப்எஸ் மூலியமாக எஸ்எம்பி மூலியமாகவும், அதாவது இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் கைஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜில் மல்டிபிள் ஃபைல்ஸை, அதாவது ஒரே ஃபைலை மல்டிபிள் பேர் ஹேண்டில் பண்ணலாம். இல்லை மல்டிபிள் ஃபைல்ஸையும் மல்டிபிள் டைம்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு குழப்பக்கூடாத அளவுக்கு நான் சொல்லணுன்னா, ஒரே ஃபைலை 1000 பேர் கான்கரண்ட்டாக யூஸ் பண்ணால் அதுதான் அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜ். ஓகே, அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் ஒரே ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறனால இதுக்கு எஸ்எம்பி அண்ட் என்எஃப்எஸ் சப்போர்ட் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஃபுல்லி மேனேஜ்ட். எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் ஒரே ஃபைலுங்கிறதுக்காக, எங்கே வேணால் ஆக்சஸும் பண்ணலாம். எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலான்னுக்காக அது செக்யூர்டாக கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா தேர்ட் பார்ட்டிலேருந்து எவனா அனானிமஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, அண்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக அஷூர் சர்வீஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து அஷூர் டிஸ்க் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். அஷூர் டிஸ்க் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபைல் ஸ்டோரேஜ் நான் சொல்லிட்டேன், பிளாப் ஸ்டோரேஜ்னால் குப்பையை அள்ளிட்டு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக? இப்போ டிஸ்க் ஸ்டோரேஜ்னால் என்ன? வாட் இஸ் டிஸ்க்னால் பொதுவாக என்ன? முன்னாடியெல்லாம் வந்து நம்ம சிடி மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி லைக் ஹெச்டிடி ஆர் எஸ்எஸ்டி. ஓகே, செகண்டரி டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் படிச்சிருப்போம் எஸ்எஸ்டினா என்னென்னு, செக்யூர்டு செகண்டரி டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கையும் அஷூர் வச்சுருக்காங்க ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஓகே, பிளாக் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக எதுக்கு பொருந்தும்னா, இதை வந்து நான் எதுக்கு பொருந்துவேன்னு கேட்டிங்கன்னா அஷூர் வர்ச்சுவல் மிஷினுக்கு தான் இது பர்ஃபெக்டாக பொருந்தும். இதுவும் சரி, சர்வர் நான் வந்து அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வர் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரே சர்வரில் எல்லோரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்வரில் போய் மல்டிபிள் பீப்புள் ஒரே ஃபைலை பார்க்கணுன்னா நம்ம அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அஷூர் ஃபைல் ஸ்டோரேஜுக்கும் அஷூர் டிஸ்க் ஸ்டோரேஜுக்கும் தான் கண்டிப்பாக அஷூர் வர்ச்சுவல் மிஷின் தேவைப்படும். ஓகே, ஸோ இது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், டிஸ்கை பொறுத்தவரையும் எந்த மாதிரி டிஸ்கையும் என்னால் கொண்டு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டால் எஸ், பண்ண முடியும். அதே மாதிரி டூரபிலிட்டி இருக்கும், ஸ்கேலபிலிட்டி இருக்கும், கண்டிப்பாக செக்யூர்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மல்டிபிள் ரீஜன்ஸ்க்கு கொண்டு போகணுன்னா நீங்கள் ஸ்னாப்ஷாட் அண்ட் பேக்கப் சப்போர்ட் வச்சு பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணோன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்னாப்ஷாட்ஸு ஃபார் டேட்டா ப்ரொடெக்ஷன். அதாவது இப்போ வந்து ஒரு டிசாஸ்டரில் வந்து என் டேட்டா போனால் கூட ஸ்னாப்ஷாட்டில் இருந்தால் அது டேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம், விச் இஸ் ஃபார் பேக்கப். ஓகே, இப்போ நம்ம அஷூர் பிளாப் ஸ்டோரேஜ் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்ட் கரெக்டாக ஸ்டோரேஜ்னால் என்ன, ஸ்டோரேஜ் டூவில் எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி யூஐயும் நல்லா யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கே தெரிய வரும். ஹேண்ட்ஸ் ஆன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதில் போய் க்ரியேட் கொடுத்துருங்க. ஆப்வியஸ்லி மாஸ்கி தான்ப்பா, சாரி. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் என்ன கொடுக்கலாம்? ஸ்டோரேஜ் இன்னைய டேட்டை கொடுத்துருவோமா? ஓகே, இது ஏன் வரலன்னு தெரியும், இப்போ வரும். டன். ஓகே, சர்வீஸ் என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ அஷூர் ஃபைல்ஸ்னால் எதுக்கு? வர்ச்சுவல் மிஷினுக்கு. நான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அஷூர் பிளாப் ஸ்டோரேஜை நானும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, மேக் ரீட் அக்செப்ட் டு டேட்டா அவைலபிலிட்டி இந்த ஈவெண்ட் ஆஃப் ரீஜனல் அன்அவைலபிலிட்டி. ஓகே, ஜியோ ரெடக்டன்ட் ஸ்டோரேஜ் தான் வந்து பொதுவாக ரெக்கமெண்டட். ஓகே, ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீமியம் போனால் காசு. ஓகே,
அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்லாம் போகணுமான்னு கேட்டால் தேவைப்படாது. நெட்வொர்க்கிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனேபிள் பப்ளிக் ஆக்சஸ் இது பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ரைவேட்டு இன்டர்நெட் ரவுட்டிங், மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் ரவுட்டிங்கில் போனால் மட்டும்தான் உங்களால் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது இல்லை, தேவைப்படல. மேனேஜ் கீஸு, பிளாப்ஸு. ஓகே ஓகே, க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் கொடுத்துருங்க. So it will obviously take time, guys. டிப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மட்டும் இல்லை, எனக்கு டிஸ்க் ஸ்டோரேஜ் இல்லை ஃபைல் ஸ்டோரேஜ் வேணும்னா இங்கே போய் ஃபைல் ஸ்டோரேஜ்னு கொடுத்தா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் நான். ஃபைல் ஸ்டோரேஜ் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக பேர் கொடுங்க, அது மூலியமாகவே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் உள்ளே போய் நீங்களே க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஃபைன், இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணி பார்ப்போம். அந்த HTTP வந்து பப்ளிக் ஆக்க முடியுதாங்கிறது பார்ப்போம். அதுக்கு தான் நான் மெயினாக போட்டேன். ஓகே, நியூஸ் ஏதாவது போடுவோமா? இந்த ஒரு ஃபைலில் போடுவோமா உள்ள? கண்டெய்னர் வந்து கைஸ் ப்ராபை பொறுத்தவரையும் கண்டெய்னர் தான் இங்கே பேசப்படும். ஸோ ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிப்போம். பேர் வந்து என்னது, என்ன கண்டெய்னர் வைக்கலாம்? மாஸ்கின்னு வைப்போம். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல். இல்லை ப்ரைவேட்டாக வேணாம், எல்லோரும் பார்க்கலாம். ஓ, அது ஆப்ஷன் கிடையாது போல். சரி, ஓகே, ப்ரைவேட்னே வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. மாஸ்கின்னு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்லோடுன்னு கொடுக்குறேன். ஸோ பிளாப் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, எங்கடா போய் பிளாப் பார்க்குறது? கண்டெய்னர்ஸில் போய் பார்த்தா வந்துடும்னு நினைக்கிறேன். யா, ஸோ மாஸ்கிங்கிற பிளாப் வந்து அப்லோட் ஆகி இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ இங்கே போய் சேஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து இது வேலை செய்தான்னு பார்ப்போம். காப்பி பேஸ்ட், ஒரே நிமிஷம். ஓகே, பப்ளிக் ஆக்சஸ் நாட் பர்மிட்டட்னு வருது. ஓகே, இட்ஸ் நாட் பர்மிட்டட் ஐ திங்க். ஏன் பர்மிட் ஆகலை? சேஞ்ச் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்து ரீட் பண்ண விடுவோம் அனானிமஸை. ஓகே, அதை நான் பண்ண முடியாதுன்னு இங்கே வந்துருச்சு. ஏன் வருது? இப்போ கான்ஃபிகரேஷனில் போய் மாற்றணுமா? நெட்வொர்க்கிங்கில் மாற்றக்கூடாது, ஏன்னா இது கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் போ. கான்ஃபிகரேஷன் இருக்குது, எதை போய் மாற்ற? வெயிட், நெட்வொர்க்கிங்கில் வந்து ஆக்சஸ் கொடுத்தோம்ல, பப்ளிக் நெட்வொர்க் ரவுட்டிங் தான், எனேபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன ப்ராப்ளம் வருது? கான்ஃபிகரேஷனில் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வயர்டு. ஓகே, அலோ பால் அனானிமஸ் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். பாருங்கள், டிசேபிள் ஆகிருக்கு. இதே எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஆமாம், பிளாப்ஸ் வந்து நான் ஆனால் இதை எனேபிள் பண்ணி சேவ் பண்ணி விட்ருங்க. அதனால தான் அங்கே வரல போல். ஓகே ஓகே ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷனில் போய் உங்களுக்கு ஏதாவது ஆக்சஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்று நெட்வொர்க்கிங் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா யாரும் உள்ளே ரெக்வஸ்ட் பண்ண முடியாது, இல்லை வெளில யாருக்கும் ரெக்வஸ்ட் போகக்கூடாது. அதுதான் நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரையும். நெட்வொர்க்கிங் தான் ஃபயர் வால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ஃபயர் வால்னால் டிராஃபிக் எது உள்ளே வரணும், எது வெளில போகணுங்கிற சொல்கிறது. கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா, கான்ஃபிகரேஷன் அடுத்து யார் ஆக்சஸ் பண்ணும், லைக் அஜூர் சர்வீசஸ்க்குள்ளே யார் ஆக்சஸ் பண்ணுங்கிறத கான்ஃபிகரேஷன் தான் மோஸ்ட்லி முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ஃபிகரேஷனே நம்ம செட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக அது செட் ஆகிருக்கு. நம்ம அதை இப்போ எனேபிள் பண்ணி விட்டோம். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் வேணாம். கண்டெய்னர்ஸ் போனீங்கன்னா திரும்பியும் மாஸ்கின்னு கொடுத்து சேஞ்ச் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்தா ஆகணும், ஆக மாட்டேங்குது. ஓகே, ஏன் ஆகலை? ஃபஸ்ட்டு அங்கே கான்ஃபிகரேஷனில் போய் இதுவாகிடுச்சான்னு பார்ப்போம். ஏன்னா டிசேபிளே இருக்குது, எனேபிள் தான் கொடுத்தனே. அப்டேட் ஆன மாதிரி தான் காமிச்சிது, ஆச்சா இல்லையா? அப்டேட்டட் தான் வந்துச்சு, ஏன் பார்க்க மாட்டேங்குது? இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி அப்பப்போ ப்ராப்ளம் வரும் கைஸ். ஓகேவா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ வரணும். வந்துருச்சு பாருங்கள். அதான் சொன்னால அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஜூரில் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக எதாவது நடக்கும். ஓகே, ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஓகே
ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஆக்சஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ போய் நம்மளால் லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா. ஓகே யா. ஸோ இப்போ என்னால் என்னோடய இமேஜை பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிளாப் வேலை செய்யும். பொதுவாக பப்ளிக் ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், ப்ரைவேட்டாக ஆக்சஸ் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஆக்சஸ் வச்சுக்கலாம், இல்லை பப்ளிக்குக்கும் காமிக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் காமிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஓரளவு கிளியராக புரியலைனாலும் ஓகே இந்த இது இப்படி தான் வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யுவர் அப்லோடிங் கைஸ். ஓகே என்னத்தை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, எதை காமிக்கணும் எதை காமிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பெர்மிஷன் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா செக்யூரிட்டி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாம் பண்ணவுடனே நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இது டெலீட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் போனீங்கன்னா இது கிடையாது, இல்லை பாருங்கள் போயிடுச்சு. ஓகே ஸோ இதை விட ஐ திங்க் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏதாவது சைட் டாபிக்ஸ் இருந்தாலோ ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ அந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற சர்வீசஸ்லாம் முடிஞ்ச அளவு கவர் பண்ண பார்ப்போம். இது AZ900க்கு இந்த சர்வீசஸ்லாம் சேர்த்தாலே போதும். இப்போ நான் வேர்ட் ஃபார்மேட் கொடுக்காம நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டீப்பாக ஸ்டாண்டர்ட்னா நான் ப்ரீமியம்னா நான் எதுக்கு ஜியோ ரெடக்டட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைல் ஸ்டோரேஜ், டிஸ்க் ஸ்டோரேஜ், பிளாப் ஸ்டோரேஜ், எதுக்கு இதில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் சாஸ் என்ன, பாஸ் என்ன, வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், இந்த மாதிரிலாம் வந்து நீங்களே உங்கள் கூட பாருங்கள். எத்தனை டிஸ்க்கை என்னால் ஸ்டோர் பண்ண முடியும், பிளாபில் எவ்வளோ டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து என்னால் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் தான் பார்த்து நீங்கள் தான் படிக்கணும். ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ கைஸ்.